தானியேல் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒரு சில வாரங்களாக, 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த கேரக்டர் ஸ்டடீஸ் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் முதலாவது நம்ம அங்கே ஆதாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் தானியேலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அது இன்றைக்கி இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான காரியமாக இருப்பதனால் இங்கிருந்து நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சத்தியத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். எந்த ஆட்சி காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அதே போல் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் காரியம், உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்கள் காரியம் ஜெயமாக தான் இருக்கும். உங்கள் காரியம் வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் காரியம் செழிப்பாக தான், உங்கள் காரியம் சுகமாக தான் இருக்கும். ஆகவே இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது தானியேல் முதல் அதிகாரத்துக்கு போகணும். முதல் அதிகாரத்தில் எப்படி இவங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். எப்போதுமே இவங்க அடிமைத்தனத்தில் கிடைக்க போகிறது கிடையாது. அடிமைத்தனத்தில் தேவன் இவர்களை எப்படி மீட்டு கொண்டு வருகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் என்றதெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். ரெண்டாவது இதிலேருந்து பேசுகிற ஒரு காரியம், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. அதாவது சாப்பாட்டு முறை மாறுது, ட்ரெஸ்ஸு முறை மாறுது, ஆட்சி மாறுகிறது, எல்லாமே மாறுது. டோட்டல் சூழ்நிலையே மாறிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடிஞ்சிச்சு. எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது தானியேல் அவனுடைய நண்பர்களும் எடுத்த தீர்மானங்கள். இந்த தீர்மானத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேசணும். ரெண்டு வாரம் பேசணும். இன்றைக்கும் கொஞ்சம் பேசிட்டு இன்னும் கொஞ்சம் சில காரியத்தெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலைக்கு சொல்லலாம் என்று இருக்கிறோம். 8ஆம் வசனம், தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் என்னும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணும் கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ இங்கே பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்னன்னா, சிலதான் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது பாஸ்டர், கொடுத்துட்டாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டோம். சில பேர்லாம் சில இடத்துக்கெல்லாம் போவாங்க. சில பண்டிகை, சில இடத்துல நம்ம கூடுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, நான் என் ஆண்டவருக்காக இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணும். இது எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்டர் போய் சாப்பிடலாமா வேண்டாமா எங்கள்கிட்ட கேட்க வைங்க. இப்போ ஒவ்வொரு டைம் இந்த தானியேல் அவங்க நண்பர்கள்லாம் ஏதாவது யூதேயாவில் இருக்க இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அங்கே ஆசாரியர்கள்ட்ட தீர்க்கதரிசிகள்கிட்ட ஏப்போ கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்டோமா வேண்டாமா, நீங்கள் சொன்ன பிற்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்லை, அவங்களுக்கு தெரியும் இது தப்பு, இது தீட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க விக்கிரக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அவங்க தலையிடவே இல்லை. அதே போல் தான் எல்லா விஷயத்திலுமே நம்ம சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே டிசிஷன் எடுக்கலாம். இது நல்லது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் டிசிஷன் எடுக்கலாம். இது தப்பு, இது தீமை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த விஷயத்திலிருந்து வெளியே வர பார்க்க வேண்டும். ஆகவே போன வாரத்தில் ஒரு 6 காரியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் ஒரு 3 காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். எப்படி ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த காரியம், சரீரத்துக்குரிய காரியம், உறவுக்கு அடுத்த காரியத்திலலாம் எப்படி நம்ம நல்ல ஒரு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆமென். ஏதாவது ஒன்றாவது உள்ளே போச்சா? எல்லா தீர்மானத்தையும் எடுத்து உடனே ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லவில்லை. ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களா? போன வாரம்லாம் அப்படி ஏகப்பட்டது கூச்சிக்கிட்டே இருந்தோம். நிறையா பேசிக்கிட்டே இருந்தோம். அதில் இதெல்லாம் போயிட்டே இருந்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது உடனே டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தையாவது ஃபாலோ பண்ண முடியும்ல. புரிஞ்சுச்சா? ஏதோ ஒன்றாவது ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா? அதில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி கூட சில காரியத்தை உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் சொல்லலாம், தப்பு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ கடைசியாக சொல்லும்போது என்ன சொன்னோம், பொய் பேச மாட்டேன் என்பதில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தோம். ஏன்னா இன்றைக்கு சகஜமாக வந்துடுது கிறிஸ்தவங்களுடைய லைஃப்பில். அதாவது மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வாழ்கிறோன்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்றைய நேரத்தில் இவங்க எப்படிங்க, அவங்க எப்படிங்க, இவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லை, அது பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படின்றது தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இவங்க சரி, சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை தேத்திக்கிறோம். யாராவது தப்பு பண்ணால் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்ம சரியான லைஃப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகேங்களா? பொய் சொல்கிறது ரொம்ப
பொய் சொல்லவே கூடாது, கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அதே போல் இன்னொரு காரியத்தையும் சொல்ல மறந்த போன வாரத்தில் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். தரித்திற்கு தருவதை குறித்தும் கொஞ்சம் உயர்த்த ஆரம்பியுங்கள். அதாவது ஏழைகளுக்கு கொடுப்பதையும் தரத்தை உயர்த்த வேண்டும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தா ₹1 போட்டுட்டு இருப்பாங்க. பிச்சைக்காரனே பார்த்து தூக்கி போட்டுருவான் பாருங்க. என்னையா அந்த காலகட்டத்தில் ₹2 கொடுத்தா கூட செல்லு, இப்போலாம் ₹5 கொடுத்தா கூட ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க ₹1 ₹2 ₹5 கொடுத்து பார்க்குறாங்கன்றதுக்காக தரத்தை மாற்றுறது கிடையாது. உங்களுடைய கேரக்டர் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ₹10 மாற்றலாம், ஒரு ₹50 மாற்றலாம், ஒரு ₹100 கூட மாற்றலாம். யாருக்கு? தரித்திரருக்கு கொடுக்குறது. சும்மா அதிலே நிற்கக்கூடாது. சில பேர்லாம் பாருங்கள் அந்த லைன்லேயே நின்றுட்டு இருப்பாங்க பாருங்கள் வந்து. ஆகவே சில இடத்துல முடியாத நேரத்தில் பரவாயில்ல, அதாவது நம்மள்ட்ட இல்லை அப்படின்ற நேரத்தில் நம்மள்ட்ட இருக்கிறதுல குறைவான காசை கொடுத்துட்டு போயிடலாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ₹10 தான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், ₹50 தான் கொடுக்கணும், ₹100 தான் கொடுக்கணும் கட்டாயப்படுத்தலை. ஏன்னா சில நேரத்தில் நம்மள்ட்ட இருக்கும், சில நேரத்தில் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்திட்டு போகலாம். ஆனால் இருக்கிறப்ப கொடுக்கலாமே என்று சொல்லுகின்றேன். அது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இருக்கிறப்ப கொடுக்கலாம்ல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எப்போதுமே இவங்க இப்படி அவங்க இப்படி, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கிடையாது. ஏழையில் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். அப்போ நம்முடைய மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஊழியத்தில் கூட காணிக்கை போடுற விஷயத்தில் கூட சில பேர் இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு ₹100 போட்டாங்கன்னா அதே ₹100 தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை. என்ன சொல்கிறேன்னா, சூழ்நிலைகள் சில நேரத்தில் கடவுள் நம்மளை நிறையா ஆசீர்வதிக்கும் போது நிறையா பண்ணலாம். சிலது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இருக்கிறத போட்டுட்டு போகலாம். ஆனால் இது நிறைய கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணலாம்னா, கர்த்தருக்காக நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக அதிகமாக கொடுக்கலாம். சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் கொடுப்பதுலேயும் ஆவிக்குரிய காரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்ப்போம். ஏழையில் கொடுக்கும்போதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும்போதும் ஒரு பொருளாதார விஷயம் என்று வரும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை நாம் பார்ப்போம். இரக்கத்தை பார்க்க முடியாது, குறைச்சல் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதே போல் இன்னொரு காரியம், ஏழை எளியவர்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அவங்கள்ட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதை நான் சொல்கிறேன், மற்றவங்க பேசுகிறாங்க விடுங்க, நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல வரேன். பேரம் பேசுகிறது நீங்களாம் பாருங்கள், நிறைய நம்ம வீட்டுக்கெல்லாம் வீட்டு பக்கம்லாம் அந்த சைக்கிள் வண்டி இதெல்லாம் சில பேர் தலையிலலாம் சுமந்துக்கிட்டுலாம் வருவாங்க பாருங்கள். இப்போ தலையில் சுமக்கிறது கொஞ்சம் குறைவாயிருச்சு. கொஞ்சம் நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தலையில் சுமந்துக்கிட்டுலாம் வந்து விற்றுட்டு போவாங்க. என்ன சொல்கிறேன், அதாவது ரோட்டு ஓரத்தில் சந்தைகள் மெது அதிகமாக சொல்லப்போனால் சந்தைகள் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோன்னா பரவாயில்ல வாங்கி உடனே வாங்கிக்கணும். புரியுதா? அவங்கள்ட்ட போய் ₹2 மிச்சப்படுத்தி அதை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம். ₹2 கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டேங்க. நம்ம எவ்வளோ இழக்க போகிறோன்றது தெரியாமல் நம்ம ₹2 இருக்கிறோம் வந்து. சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன், ஏழை எளியவர்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து போய் பேரம் பேசக்கூடாது. என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தயவுசெய்து சொல்கிறேன், பேரம் பேச வேண்டாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இல்லைங்க சொல்லிட்டு போயிடலாம். அங்கே வந்து கொடுப்பியா கொடுக்க மாட்டேங்க, இல்லைம்மா என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, முடிஞ்சால் வாங்கிக்கிறோம், இல்லைன்னா வேணாமான்னு சொல்லிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு இல்லை கொடுத்தாதான் கொடுங்க மொத்த காலில் நீங்கள் கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெரிய பெரிய கடைகளெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதே பொருள் தான், ஆனால் அங்கெல்லாம் பேரம் பேசுகிறதே கிடையாது. அவன் போகிற பில்லை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் இழிச்சவாய் யார்? பாவம் வியாபாரிகள், அம்மாமாருங்க, ஐயாமாருங்க. சில பேர்லாம் பாருங்கள், ரொம்ப பிஸ்னஸ் வரலாம் கூட வயசானவங்க கூட பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவங்களும் பெரிய லாபம்லாம் கிடையாது. ஆனால் அது ஒரு திருப்தி, அது ஒரு அப்படியே ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்டலாம் பேரம் பேசவே கூடாது. ஏழை எளியவங்கள்ட்ட சில்லறை இல்லைன்னா அந்த ₹2 வாங்குறது நின்றுட்டு இருக்கக்கூடாது. இல்லைம்மா ₹1 கொடுக்கல ₹1 கொடுக்கல நின்றுட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், உங்கள் காசு அங்கே இருந்தால் பரவாயில்ல, சரி ₹1 ₹2 தானே போனால் போட்டு விடுங்க. உங்கள் காசு அங்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருத்த ஆசீர்வாதம். யார் காசு? ஒரு நீதிமானுடைய காசு. ₹1 வச்சு பரவாயில்லம்மா. சில பேர்லாம் பாருங்க, அந்த ₹1 வாங்குறவங்களும் வரவே மாட்டாங்க. அந்த மனது என்ன தான் கடைக்கு போனோம் திரும்ப வந்தாலும் மைண்டில் ஒட்டிகிட்டே இருக்கும், ₹1 வாங்கலையே ₹1 வாங்கலையேன்னு. பரவாயில்ல, ஒரு சில சில்லறையெல்லாம் யார்கிட்டையும் விட்டாமல் கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த காசு அங்கே இருக்கட்டும், என் காசு அங்கே இருக்குதுன்னா அது கர்த்தருடைய பிள்ளையினுடைய காசு, ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய காசு இருக்குல்ல, அதுக்காக சண்டை போட்டுடக்கூடாது. அங்கே போய்
புரியுதுங்களா? இது கூட இல்லாமல் எதுக்கு வேலைக்கு வந்திருக்கு? இது கூட இல்லாமல் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பேலன்ஸ் ₹1 கொடுக்காம விட்டுப்பார், ₹2 கொடுக்காம வச்சுப்பார். நம்ம பார்த்தீங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அதான் ஒருத்தர் அழகான ஒரு பிரச்சனையாக சொல்கிறார். அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது இந்த சுற்றி அதை இயற்கைகளை ரசிக்கிற அழகு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு 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 தனி சுகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தனி சுகத்தை மக்கள் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ₹1 இவங்க கண்ட்ராக்டர் வரும்போது போகும்போது இப்படியே பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்ப்பாங்க? ₹1 அது நீங்கள் இல்லைங்க, நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. நீங்கள்லாம் டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள், ஒருவேளை உள்ளூர் உள் பஸ்ஸெல்லாம் வெளி பஸ்ஸில் போகும்போது அப்போ கூட இப்போ உள் பஸ்ஸில் எங்கே ரசிக்க முடியுது? ஒன்றும் ரசிக்க முடியல. அதிகமாக காசு கொடுக்குறது வெளியே போதும். இப்போ வெளியே கொஞ்சம் அதிக அதர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போதெல்லாம் வேறு ரூட் பஸ்ஸில் போக ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் அதில் கவனம் செலுத்திருக்காதீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் வாங்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு ₹2, ₹3, ₹5 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் ரசிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது. சரி ₹5 ஏதோ சில்லற காசு தானே அவங்கள்ட்ட இருந்தால் போதும், என் காசு அங்கே இருக்கு, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வர பாருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிசிஷன். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சின்ன சின்ன ஒரு அல்பத்தனமான விஷயத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சமாதானத்தை இழந்து போயிடுறோம், நிம்மதி இழந்து போயிடுறோம், ப்ரெஷர் அதிகமாகிடுது. அதே நினச்சி பார்த்தா ஒன்றில் சும்மா ₹1 ப்ரெஷர் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வீட்டில் கூட அவன் எப்படி கொடுக்காமல் இருக்கலாம், அவன் எப்படி பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டுருமா, அவன் கோபத்தை வீட்டில் காமிச்சிக்கிட்டு இருப்போம். அவன்கிட்ட நம்ம கொடுக்காமல் போனதெல்லாம் ஓகே. அடுத்தது, ஊழியர்களை பற்றி குறை சொல்கிறதை கொஞ்சம் நிறுத்தி விடுங்கள். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், யூடியூப் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா இந்த குறை சொல்கிற ஆட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், எங்கேயாவது ஊழியக்காரங்களை பற்றி குறை சொல்கிறாங்களா, முதல்ல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துல வெடிகுண்டு விழுவுறதுக்கு முன்னாடி நீங்கள் நகர்ந்து போகிறது நல்லது. நீ அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா வெடிகுண்டு அவன் மேலே உளுந்த வெடிகுண்டு உங்கள் மேலேயும் என்ன பண்ணும், விழ ஆரம்பிச்சிடும். அதனால் அக்கினி தழல் அவங்க மேலே விழ ஆரம்பிச்சிடும். அங்கே விழும்போது அதே இடத்துல நின்றுருந்தோம், நமக்கும் அந்த ஆபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்வோம். ஆகவே நம்ம நகர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது ஊழியக்காரங்களை பற்றி குறை சொல்கிறாங்களா? ஏன் குறை சொல்கிறாங்க தெரியுங்களா? எதுக்காக குறை சொல்கிறாங்க தெரியுங்களா? நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? சும்மா பாருங்க, கேட்க விருப்பம் இல்லாத சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. கேட்க யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த யூடியூப் எடுத்துகிட்டா சில பேர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எல்லாரை பற்றி தப்பாக பேசிட்டு, அதை சும்மா ஆராய்ச்சி பண்ணாமல் யோசிக்காமல் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து வச்சு போட்டுட்டு வெக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் வளருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இவங்க விளைவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். யாராக இருந்தால், நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த தப்பு செஞ்சாலும் நியாயம் தீர்க்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய கேரக்டர் குற்றம் சாட்டப்படுவது. இவங்க எல்லாரும் யாருடைய வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பிசாசு தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஆகவே அந்த சேனலை லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா அவங்க அதை வச்சு தான் அவங்க பொழப்பை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நமக்குள்ளே ஒரு எப்போதுமே நல்லதை பார்க்க ஆசைப்பட மாட்டோம். எங்கேயாவது சண்டை நடந்தால் தான் உடனே வெளியே போய் நின்று பார்ப்போம். எடுத்து பாருங்கள், ரோட்டில் சத்தம் வருது பாருங்கள், வீட்டில் உள் ரூமில் இருக்க வெளியே போய் ஓடி போவாங்க வேகத்தில். என்ன வெளியே சத்தம் என்ன சத்தம் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கேரக்டரு செல்ஃபோன் எடுத்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு யாராவது பற்றி குறை சொன்னால் போதும் பாருங்கள், அங்கே ஓடி போய் நின்று அங்கே உட்காந்து நேரத்தை செலவு பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? குறையும் சொல்லக்கூடாது, குறை சொல்கிற இடத்துலையும் இருக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதுகளுக்கு கருத்து சொல்லிட்டார். ஆக பைபிளில் போட மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. யாரையும் குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று போடப்பட்டிருக்குது. பைபிளில் போடப்பட்டு நீதிமானுக்கு விரோதமாக பதிவிராதே.
அப்படியே பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவனுடைய வாசஸ்தலத்தை பாழாக்கி போடாதே. அப்ப அவங்க நீதிமான். ஒன்றும் இல்லைங்க, தாவீதை பற்றி இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு ஆள் பாருங்க. சவுளை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். சவுல் யார், அவன் எப்படிப்பட்ட கேரக்டரு. இன்னும் சொல்ல போனால் தாவீதை கொலை செய்யறதுக்கு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆனால் ராஜா என்ன தாவீது பக்கத்துல ஒரு பையனும் சவுல் மேலே கையை போட்டக்கூடாதுறான்னு சொல்லி அதில் கவனமாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் மேலே இருந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணினவன் தாவீது. பாருங்க, பக்கத்தில் கிடச்சி அவன் பாருங்க, அவனுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, அந்த வெளிப்பாடு. தாவீதையும் கடவுள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவனை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறான். ஆனால் சவுல் தாவீது பக்கத்தில் மாற்றப்ப கூட அவன் ட்ரெஸ்ஸு ஓரத்தை கிழிச்சுட்டான் பாருங்க. அவன்கிட்ட காமிக்கிறது ஐடென்டிஃபை கிழிச்சுட்டான் பாருங்க. சவுல்கிட்ட காமிக்கிறான். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு, ராஜா சவுலே, கர்த்தர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு ஓரத்தை கிழிச்சு. அவன் அப்போ தான் பார்க்குறான், ஆமாம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குது. கர்த்தர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் நான் உங்கள் மேல் கை போடவில்லை, ஏனென்றால் நீர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. புரியுதுங்களா? எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு மனுஷன் தாவீதை பற்றி நீங்கள் நிறைய பேர் நெகட்டிவ், அதாவது எப்போதுமே யாரை பற்றி நெகட்டிவ் சைடே பார்க்காதீங்க. நெகட்டிவ் சைடு பார்க்க ஆரம்பித்தா யார்ட்டையும் பேச முடியாது, யார்ட்டையும் பழக முடியாது, யார்ட்டையும் எதையுமே வைத்துக்கொள்ளவே முடியாது. எல்லார் பக்கமும் ஒரு பாசிட்டிவ் பக்கம் இருக்குது, நெகட்டிவ் பக்கம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. நான் இல்லைங்க அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருடைய லைஃப்லேயும் இரு பக்கமும் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அந்த நெகட்டிவ் பக்கத்தை பிடிச்சி வச்சுட்டு அதை பெருசாக பேசாமல் அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடுன்னு ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சு பேச ஆரம்பிப்போமே. நீதிமானுக்கு விரோதமாக பதிவிராதே, அவனுடைய வாசஸ்தலத்தை பாழாக்கி போடாதே. பைபிளில் அடுத்து சொல்கிறாரு அதே இடத்துல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அது சொல்லிட்டு தான் அடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரும் பாருங்க. நீதிமொழிக்கு 24 போங்க, 15-16 படிங்க பார்க்கலாம். அது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் போவார், இந்த வசனம் சொல்லுவார். நீதிமொழிகள் 24 படிங்க, 15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. பாத்தீங்களா? அப்புறம் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நல்லா சொல்லிட்டார், கரெக்டாக சொல்லிட்டாரு. நீ என்ன பேச, அவனுக்கு நீ நீதிமானுக்கு விரோதமாக பதிவிராத, தேவையில்லாத கருத்தை பண்ணிட்டு இருக்காத, பாழாக்கி போடாத. ஏன்னா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆமென். புரியுதுங்களா? அதனால் நம்ம அதாவது தப்பாக பேசும்போது நாம் ஆக்கினையை குவித்துக் கொள்கின்றோம். ஒரு ஊழியக்காரருடைய வாசஸ்தலம் ஒரு ஊழியத்தையும் குறை சொல்லக்கூடாது. ஒரு நீதிமானின் வாசஸ்தலம் அவங்க குடும்பத்தையும் குறை சொல்லக்கூடாது. பைபிளில் புறப்பட்டிருக்குது, குற்றப்படுத்துகிறவனை தேடியும் காணாது இருப்பாயின்னு சொல்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறாலும் அவங்கள தேடியும் காணாதிருப்பீர்கள். நீதிமானுக்கு விரோதமாக பதிவு இருக்கக்கூடாது. பாருங்க, எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒரு பிரசங்கியார் இருக்கிறார், நல்ல அருமையான பிரசங்கியார். அவர் சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, யாராவது குறை சொல்லும்போது காதை பொத்திக்கு வாரம், காதை முடிக்கு வாரம். யாரை பற்றி குறை சொல்லணும் அவர் பண்ணுற வேலை காதை பொத்திக்கு வாரம். அடுத்து சொல்லுவாராம், எப்பா இந்த குப்பையெல்லாம் என்கிட்ட கொட்டாதப்பா, நீ இப்போ தான் கூட்டி நீட்டாக வச்சிருக்கிறேன், நீ பாட்டுக்கு இந்த குப்பையை கூட்டி திரும்ப இந்த இடத்த அசிங்கமாக்காத அப்படின்னு வாரான். நல்ல ஒரு பாடத்தை அவர்கிட்ட கற்றுக்கலாம் பாருங்கள். ஆமென். காதை பொத்திக்கலாம்ல, சொல்லலாம்ல, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லலாம்ல. ஆகவே இந்த குறை சொல்கிற ஆட்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்கள் காதுகளுக்கும் அவைகளில் இடம் கொடுக்காதீர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல தீர்மானம். அடுத்தது ஒரு தீர்மானம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணியமான ஆடைகளை அணிவதற்கு முயற்சி எடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, நம்மை போன்ற திருச்சபைகளில் மக்கள் எழுப்புகிற ஒரு குற்றச்சாட்டுன்னா, அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு பாருங்கள் என்ன எப்படி போட்டுட்டு வராங்க பாருங்கள், ஒரு இச்சை தூண்டுகிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்றதெல்லாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலேயும் ட்ரெஸ் கோட்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமான ஆடைகளை உடுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி போடுங்க. இப்பயே பிள்ளைகளுக்கு தொப்புள் தெரியுற மாதிரி போட்டால் பிற்காலத்தில் என்ன நடக்கும் பாருங்கள். அப்படியே பழகிறோம்.
இல்லைங்க சின்ன பிள்ளைங்க, அது சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் கோடு சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி வளர்க்கலை அப்படின்னா பிற்காலத்தில் அந்த ட்ரெஸ் கோடே உங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். வந்து நான் சொல்கிற பெண் பிள்ளைகள், பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பசங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பேண்ட்டு கீழே போயிடும் வந்து அது ரொம்ப ஆபத்து. இல்லைங்க இதெல்லாம் இதான் ஃபேஷன், சில போட்டாலாம் இருக்குது பாருங்க, ரொம்ப இதாகவே இருக்கும். அது அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நல்லா அழகாக மேலே இழுத்து போடுறது தப்பு. அதான் சொல்ல கண்ணியமான ஆடைகள் உடுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்கள் இடறுவதற்கான ஆடைகளை அணியாதிருக்க பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸால் ஒருத்தங்க இடறி போகிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸால் ஒருத்தங்க விழுந்து போகிறாங்க, அதே போல் ஜாக்கெட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அதாவது திரும்ப சொல்கிறேன், கண்ணியமான ஆடைகள் சும்மா இதை பற்றி நான் நம்ம விலாவாரியாக விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன சில நேரத்தை பாஸ்டர் இப்போ தான் நான் இப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் போட்டு திடுதுப்புன்னு இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன், ஊர் உலகத்தை விடுங்க. இந்த உலகத்துக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள் தான், தெரியுங்களா? இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் மட்டும் நம்முடைய இந்தியாவுக்கு வரல, மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாமும் ஒரு பீடை மாதிரி தான் இருந்திருப்போம். இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நவநாகரிகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு முன்பாக வந்த கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுத்த சில ஒழுக்க நெறிகள் தான். ஆமாம். இன்றைக்கும் இந்த ரோமன் கேத்தலிக் போன்ற இதில் பாடம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கத்தில் பேர் போனவங்களாக இருப்பாங்க. இந்த மற்ற ஸ்கூலில் வளர பிள்ளைங்க அது இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு இருப்பாங்க பாருங்கள். அதனால் மற்ற ஸ்கூலில் நான் வந்து குறைச்சி பேசலை, நான் என்ன சொல்கிறேன், ஒழுக்கத்தை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்கிறவன். ஆகவே என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரெஸ்ஸு நான் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதாவது மற்றவர்களை வந்து இச்சை மூட்டுகின்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, நான் என்ன அதுக்கு இது பண்ண வரேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கண்ணியமான ஆடைகளை உடுத்த பிரயாசம் விடுங்கள். அதில் நேரத்தை செலவு பண்ணாதீங்க, பணத்தை செலவு பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கும் நல்ல ஆடைகளை வாங்கி கொடுங்க. பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதா அப்படிலாம் கொஞ்சம் பார்த்து நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுப்பது தப்பு கிடையாது. ஆண்கள் அணிகிற ட்ரெஸ்ஸை பெண்களுக்கு போட்டு பழக்கி விட்டுட்டிங்கன்னா பின்னாடி வேறு மாதிரிலாம் உருவாக ஆரம்பிக்கும். அதே போல் தான் நம்முடைய அந்த ஜீன்கள், அந்த டிஎன்ஏலாம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்ணியமான ஆடைகளை உடுத்த பழகுங்கள். நீங்களும் பழகணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆடைகளை உடுத்த பழக்கி கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளை தான் பாஸ்டர், அது உடுக்க பாஸ்டர், அது என்ன பாஸ்டர் பெருசா இல்லை. நீங்கள் அந்த எண்ணங்களை விதைக்க ஆரம்பிச்சுட்டா பிற்காலத்தில் அது வேறு மாதிரி போக ஆரம்பிக்கும். மற்றவங்க எப்படி இருக்காங்களே, நான் ஆண்டுடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்க வேண்டும், அதுக்குன்னு ரொம்ப கழுத்து வரையும் இப்படி போடுங்க இது போடுங்க அப்படிலாம் சொல்லுறது. புரியுதுங்களா? புரியுதுங்க தலைமை? அதில் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சில சபையில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தே இங்கே நெக்கே தெரியாத அளவுக்குலாம் பண்ணுறாங்க. கை இவ்வளோ தூரம் வளர்க்கு, இவ்வளோ தூரம்லாம் வச்சு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. என்னன்னா உங்களுக்கே தெரியும், லட்சணமான கண்ணியமான ஆடைகளை உடுத்துங்கள். சபைக்கு வரும்போது கூட இந்த கையை தூக்கி ஆராதிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஏன்னா மற்றவங்க ஒரு குரூப் அதுக்குன்னே வரும். நீங்கள் கையை உயர்த்தி ஆராதிப்பீங்க, மற்றவங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து என்னங்க பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, சபைக்கு ஒரு சில நான் இங்கே இருக்கிறவங்க பற்றி சொல்லலைங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் என்னை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை குறித்த மகிழ்ச்சி. ஆனாலும் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கின்ற விதத்தில் கூட ஒரு கவர்ச்சியை நாம் கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பாஸ்டர் போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து திடீர்னு என்ன ட்ராக்கு மாறுது. நல்ல தீர்மானங்கள். நான் சொல்கிறேன், இது வந்து அவசியமாக அவசியம். நீங்கள் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இது அவசியமாக அவசியம் இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பெண்கள் முதல்ல சொல்லுங்கள். அவசியம் தான் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது நீங்கள் நினைக்க பாஸ்டர் நாங்கன்னா அப்படி பண்ணிட்டு வரோம், எதுக்கு எங்களை சொல்கிறேன்? இல்லைங்க, நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் பண்ணலன்றதுக்காக சொல்ல வரல. அதாவது இங்கே இருக்கிற எல்லாருமே, இப்போவே சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ட்ரெஸ்ஸை இதுவரையிலும் ஒழுங்காக தான் போட்டுட்டு வரீங்க. புரியுதுங்களா? யாரும் வந்து இந்த அரைக்குறையாவோ இந்த இச்சை தூண்டுகிற மாதிரி யாரும் பண்ணலை. ஆனாலும் இங்கே வரும்போது தெரியல எனக்கு,
புரியுதுங்களா? சர்ச்சுக்கு வரும்போது தான் சொல்லி வைக்கிறாரு அவரு. நம்ம மேக்கப் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் போகலாம்லாம் முடிவு பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் நீங்கள் ஒரு தனி யூனிக்காக இருக்கணும். தனியாக தெரியணும் கிறிஸ்தவங்க அப்படின்ற ஒரு இது தெரியும். அதுக்குன்னு ரொம்ப அந்த காலத்து பாரம்பரிய பெந்தகோஸ்த மக்கள் பண்ண மாதிரிலாம் பண்ண சொல்லலை. இன்றைக்கி கண்ணியமான உடைகள், டீசெண்டான உடைகள், உங்களுக்கே தெரியும் இந்த 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 ட்ரெஸ்ஸுனால பிரச்சனை வராதுச்சு. அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்த நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லை. ஒழுக்கமான ஆடைகளை அணியுங்கள். நல்ல தீர்மானங்களா எடுக்கலாங்களா? தீர்மானம் எடுக்கலாங்களா? ஓகேங்களா? புரியுதா? சில பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு அவங்க வரல பாஸ்டர், இன்னைக்கு அவங்க வந்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், இதுவரையிலும் யாரையும் மனதில் வைத்து பேசவில்லை. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த வேலை, தொழில், இந்த ஊழிய காரியங்களில் நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்க தீர்மானம் எடுத்தாகணும். வேலை செய்யத்தில் இது எல்லா இப்போ காமன், இது எல்லாருக்கும் பற்றி பேசுகிறேன். வேலையில் பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளு இருக்கும், ஏமாற்று வேலை இருக்கும், பித்தலாட்டம் இருக்கும், திருட்டு வேலை இருக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில் திருடுதல் நிறையா இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட் போனாலும் அங்கேயும் திருடிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் அங்கேயும் திருடிட்டு மற்றவன் எடுத்துகிட்டு போகிறான், நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்ன தப்பு அப்படின்ற ஒரு லெவல் இல்லை, தேவையே கிடையாது. நீங்கள் பண்ணுறது தான் மற்ற நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் உங்களை யாருமே பார்க்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை என்ன தெரியுங்களா? எல்லாருடைய கண்கள் உங்களை தான் பார்த்துட்டு இருக்குதுன்றது. எல்லாருடைய கண்களும் கிறிஸ்தவர்களாகி நம்மை தான் பார்த்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, நம்ம பண்ணுற வேலைகள், சின்சியாரிட்டி, எந்த ஒரு வேலையிலையும் நம்ம கரெக்டாக அந்த நேரத்தை நம்ம கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்லை அங்கே இருந்துட்டு நம்ம வேறு ஏதாவது காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோமா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சின்சியராக இருக்கணும். உண்மை என்று சொன்னாலே நீங்களே யோசிச்சுக்கணும், வேலையில் நம்ம உண்மை இருக்கிறோமா உண்மை இல்லையா என்பதை யோசித்து பார்க்கணும் எந்த வேலையிலையுமே. ஆமாம். அதுதான் ஒரு இடத்துக்கு போனோம்னா 2 பேருக்கு வேலை செய்ய முடியாது என்கின்ற காரியத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உங்களை குறித்த காரியங்களில் மதிப்பு அங்கே அதிகமாகும். நான் சொல்கிற தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? புரியுதா? ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த வேலையிலையுமே சின்சியர் ரொம்ப ரொம்ப முக்கியம், உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறதோ பொருளோ கவர்மெண்ட்டில் இருக்கிற பொருளோ அங்கேருந்து வரணும்னா அங்கே இருக்கிற எப்படி அந்த முறைப்படி வெளியே கொண்டு வரணுமோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அங்கே கொண்டு வரணுமே ஒழிய நீங்கள் பாட்டுக்கா இல்லை எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க நானே எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பேப்பர் கூட அங்கேருந்து வரக்கூடாது, ஒரு சின்ன பேனா அது கூட அங்கேருந்து வரக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைங்க இதெல்லாம் பெரிய மேட்ரா? ஆண்டவர் பெரிய காரியத்தில் உண்மையாக இருக்கணும் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறதே கொஞ்சத்தில் உண்மையாரு, சின்ன விஷயத்தில் உண்மையாரு. உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சி எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி உங்கள் வேலைகளில் உண்மையாக இருக்க பழகுங்கள். அதே போல் எல்லாரையும் கனம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணுறோம், வேண்டியப்பட்டவங்கள கனம் பண்ணுறது, மற்றவங்களாம் கனம் பண்ணுறது விட்டுறது. அதாவது பணம் குறைவாக இருப்பதற்காகவோ பரிசுத்தம் குறைவாக இருப்பதற்காகவோ மற்றவர்களை தரம் குறைவாக நடத்தக்கூடாது. சில பேர் பணம் இல்லை, ஏழைகள்னாலே மட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி இல்லை. ஒரு பக்கம் பணம் குறைவாக இருக்கிறதுனால மக்கள் கனம் பண்ணப்படுறதில்லை, இன்னொரு பக்கம் பரிசுத்தம் குறைவாக இருக்கிறதுனாலையும் அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவங்கள போய் எப்படி கனம் பண்ண முடியும்? கவனமாக கேளுங்க, எல்லாரையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஒரு தடவை ஆண்டவர் இயேசு அவருடைய சீசரில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இயேசு வீட்டுக்கு அழைக்கும் போது அவன் பாருங்க முறைப்படி ஒரு சைடை ரெஸ்பெக்ட் பண்ணல. கால் கிலோ தண்ணியும் கொடுக்கல, தலைக்கு எண்ணெயும் கொடுக்கல.
அப்போ அழகாக ஆண்டவர் வந்து ஒரு கதையை சொல்கிறார். சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எண்ணெயும் கொடுக்கல, இது கொடுக்கல, ஆனால் உள்ளே முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பாவியான பெண் ஒருத்தி வந்து காலில் எண்ணெய் ஊற்றி துடைக்கிறதெல்லாம் பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. அப்போ ஒரு கதை சொல்கிற அழகா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா திட்டில், ஏடா படுபாவி பயில, ஏன்டா இவன் என் கூட இருந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்குறது இருக்குதா, ஒரு சோத்திரம் பண்ணுறியா, பிரைஸ் லாட் சொல்கிறியா, நம்மளாக இருந்தால் ஒரு டக்குன்னு கேட்டுருவோம். அந்த மாதிரிலாம் ஏற்று கேட்காம எவ்வளோ நாசுகம் சொல்கிறாரு. நான் உனக்கு சொல்கிறேன் பேதுருவே, சீமோனே, இந்த காரியம் சொல்கிறேன் சீமோனே, நான் உனக்கு சொல்கிறேன், இது நீயே பதில் சொல்லு. ஒருத்தன் 5000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான், ஒருத்தன் 50 ரூபா கடன் வாங்கியிருக்கான். 2 பேருமே கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது 2 பேரு கடனையும் மன்னிச்சுட்டான். இதில் யார் அதிகமாக அன்பு கூறப்பட்டவர்கள், மன்னிப்பை பெற்றவர்கள்னு சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டான், அந்த 5000 ரூபா வாங்கினவன் தான். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக கதையை சுருக்கி சொல்லிட்டேன் வந்து. அதே போல் இந்த ஸ்திரீயும் நிறையா பாவம் பண்ணனா இப்போ அதிகமாக அன்பு கூறப்படுகிறாள் என்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ என்னன்னா, இவ பாவிதான், எல்லாரும் அவ பாவின்னு சொல்லி ஒதுக்கி சொல்லும்போது தேவனுடைய அன்பு அந்த பாவி மீதும் தேவனுடைய அன்பு இருக்கு. தேவன் பாவத்தை நேசிக்கிறவர்கள், அதாவது பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். இந்த காரியத்தில் கரெக்டாக இருந்துக்கணும். வந்து நீங்கள் வந்து பாவிகள் நேசிக்கிறீங்கன்ற சொல்லிட்டு அவங்க செய்கிற பாவத்தையும் நேசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாவிகள் நேசிக்க சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு நீங்கள் போயிட்டு பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, பாவிகள் நேசிக்க சொல்லிட்டாருன்னு அதை தான் சொன்ன ஒழிய அவங்க செய்கிற பாவத்தை நேசிக்க சொல்லலை, அதோடு உடன்பட சொல்லலை, அதோடு ஒத்துப்போக சொல்லலை. நான் அவரை நேசிக்க தான் சொல்லுறேன் ஒழிய அந்த பாவத்தை நேசிக்க சொல்லவில்லை. ஆகவே பணம் குறைவாக இருக்கிறவங்க நேசிக்க வேண்டும், பரிசுத்தம் குறைவாக இருக்கிறவங்க நேசிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வச்சு பெரிய பாவம். சில சபையெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் இப்போ அவங்க தப்பு திருந்தவர்களும் பிரசங்கமே அதுவாக தான் இருக்கும், முழுக்க அதுவாக தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். பாவம் அந்த விசுவாசி பாஸ்டரை மாட்டிட்டு அவதிப்படுறார். இவரால் பாருங்கள் எங்கள் நேரமும் வீணாக போயிட்டு இருக்குது, எங்களுக்கும் இதே பிரசங்கம் வந்துட்டு இருக்குதெல்லாம் நிறைய விசுவாசிங்க புலம்புனதை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்களில் வந்து. ஓகேங்களா? அடுத்தது சொல்லும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு தீர்மானத்துக்குள்ளே போக வேணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஏதாவது புரியுதா? சில இடங்களை பாருங்கள், இந்த பிரமாணத்தை போதிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க, சட்டத்திட்டங்களை போதிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் நாமும் அங்கிருந்து வந்தவர்கள் தான் நேசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இங்கே மற்ற இடத்துல பிரமாணத்தை போதிக்கிற இடத்துல வந்திருந்தீங்கன்னா அதை தப்பாக பேச வேண்டாம். நம்ம வந்த இடம் அந்த இடமா இருக்குது வந்து. அதனால் அதை அற்பமாக பேசக்கூடாது. ஓகேங்களா? பிரமாணத்தை போதிக்கிறவர்களை, பிரமாணத்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபைகளெல்லாம் நம்ம அற்பமாக பேசக்கூடாது. ஒரு விதத்தில் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மக்கள். ஓகேங்களா? அடுத்தது, அப்படி ஒருவேளை யாராவது தவறு செய்திருப்பார்கள் என்றால் டைரக்டாக எல்லாருக்கும் முன்னாடி ஷேம் பண்ணாமல், முதலாவது தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம உடனே என்ன பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடி ஷேம் பண்ணிடுறோம். அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அது ஆத்துமாவை இழந்து விடுவோம். யாராவது தப்பு பண்ணுறாங்க தெரிஞ்சுன்னா தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி பண்ணுறீங்க, அப்படி செய்கிறீங்க, கொஞ்சம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லுங்கள். திருந்தலை என்ற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப்ஸுக்குள்ளாக போக வேண்டும். தீர்க்கதரிசியாக இருந்த நேரடியாக சொல்லுங்கள். ஜெப வீரராக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்ல தைரியம் இல்லைங்க, தேவன்கிட்ட சொல்லுங்கள். தேவன் அவர்களுடைய தவறுகளை மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். அடுத்தது, மாதத்திற்கு ஒரு ஆவிக்குரிய புஸ்தகமாவது படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரு ஆவிக்குரிய புஸ்தகமாவது. பைபிள் படிக்கிறீங்க, இது ரெகுலர். இதை வந்து நீங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் வேதாகமம் படிப்பதை நிறுத்தக்கூடாது. இது ரெகுலர். இது உட்காந்தா நடந்தா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இன்னொரு காரியம் என்னன்னா, நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள், நல்ல ஆவிக்குரிய பிரசங்கியார்கள் எழுதின புஸ்தகம்லாம் இருக்குது. எல்லா புஸ்தகமும் கிடையாது. நல்ல சில புஸ்தகம் படிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் இது படிக்கலாங்களா, இந்த புஸ்தகத்தை படிக்கலாங்க, எதை ரெஃபர் பண்ணுறோமோ அந்த புஸ்தகத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத கண்ட குப்பையெல்லாம் உள்ளே போகிறதுக்கு சில பேர் அதுக்கு தான் பாஸ்டர் நாங்கள் புக்கே படிக்கிறது இல்லை. அப்படி இல்லை, புக்கு படிக்கிறது நல்லது. நீங்கள் வாங்கும்போது எங்கள்கிட்ட கேளுங்க. சில ஆத்தர்ஸ் எல்லாம் கண்ணு மூடிட்டு வாங்குங்கன்றுவோம். இதெல்லாம் நல்லா தைரியமாகவே வாங்கி படிங்கலாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முடிந்த அளவுக்கு பெரிய புக்காக முடிக்கிறத சின்ன சின்ன புக்காவது வாங்கி, இப்போலாம் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக்கு போட்டிருந்தாங்க, புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிளெஸிங் வித் மிஷன் புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க.
டிஸ்கவுண்ட் ரேட்டில் போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து. அந்த மாதிரிலாம் போடுற டைமில் நீங்கள் அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போய் வாங்கலாம். இல்லைன்னா நம்ம சேலம் பட்டணத்தில் 2-3 கிறிஸ்தவ புஸ்தக நிலையங்கள் இருக்குது, அங்கே போய் கூட புஸ்தகங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை என்றால் எங்கள்கிட்ட புஸ்தகம் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிடும். அங்கே பழைய சர்ச்சில் இருக்கும்போது ரெகுலர் பண்ணணுமா, வாரம் நீங்கள் புக்கெல்லாம் வாங்கிட்டு போவீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. திரும்பவும் அது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஸ்டார்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடிங்களா? படிக்க ரெடியாக இருக்கீங்களா? சார் நானும் ரெடியாக இருக்கிறேன். ஒரு கண்டிஷன், புக்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். உங்கள் வீட்லேயே தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல அதாவது நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஓகேங்களா? நீங்களாம் பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர்லாம் பாருங்கள், இந்த கல்கி, குமுதம், கல்கண்டு, நிறைய இந்த காமிக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய புஸ்தகம்லாம் படிக்க ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்ல அதில் ஆர்வம் காட்டுறதை காட்டிலும் நல்ல ஆவிக்குறி மாதத்துக்கு ஒன்று இல்லை, மாதத்துக்கு என்னால் முடியாது பாஸ் பண்ணால் 2 மாதத்துக்கு ஒரு புக்கையாவது முடிக்க பிரயாசம் எடுங்கள். ஆமேன். நான்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன், அப்படி கண்டினியூ போயிட்டே இருப்போம். வந்து அப்படியே ஆர்வமாக இருக்கும். இல்லை அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு அப்படி போயிடும். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் கூட ஆரம்பிச்சிடும். ஆகவே ரொம்ப நல்லது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, எங்களை போன்ற ஆட்கள் ஊழியக்காரங்க நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஊழியம் செய்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஊழியம் செய்பவர்களும் இருக்கிறீர்கள், எங்களை போன்ற ஆட்களும் இந்த செய்தியை கேட்பார்கள். நான் சொல்கிறேன், ஊழியத்தில் எந்த ஒரு தோல்வியை சந்தித்தால் கூட வெற்றியை மட்டுமே போதியுங்கள். ஊழியத்தில் நம்ம வந்து பிற்போக்கான பல காரியத்தை சந்திப்போம், அதை பேசாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவான காரியத்தை போதிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், குழப்பத்தில் இருக்கும்போது குழப்பத்தையே சொல்லி கொடுக்காம தெளிவை போதிக்கலாம். வியாதியை பற்றி பேசாமல் சுகத்தை பேசலாம். அவங்களுக்கு வியாதியாக இருக்கும், நம்ம சுகத்தை பேசுறது நம்முடைய கடமை. வெறும் வியாதி இருக்கிறதுனால, நமக்கு வியாதியாக இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை பொய்த்து போகாது, தப்பாக போயிடாது. தேவனுடைய வார்த்தை உண்மை. சுகத்தை பேசுங்கள். ஏழையாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தை பேசுங்கள். நானும் அப்படி தான் இருக்காது, ஆனால் பெருசாக பேசிட்டு வருவோம் பாருங்க. ஆமாம். பேசுறதுனால நிறைய பேர் என்ன சில விஷயத்தை பேசும்போதெல்லாம் பாஸ்ட்டுக்கு நிறைய இவ்வளோ இருக்குன்னு யோசிப்பாங்க. என் கூட இருக்கிறவங்க தான் தெரியும். ஆனால் இல்லை என்று சொன்னாலும் தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் மாறாதவர். அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பன்னர். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், சத்தியம் மாறாது, ஆக சத்தியத்தை போதிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப இவ்வளோ நேரம் சொன்னது முக்கியம்தான். இனிமேல் இன்னும் சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையாவது ஜெபிக்கிறேன் நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டால் ஜெபிக்க மறவாதீர்கள். ஆமாம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருப்பா. அவங்க ஜெபம் பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? ஆமாம் ஆண்டவர், ஏன் ஜெபம் பண்ணல? சில இடத்துல மறந்துருப்போம் பாருங்க. அப்போ தான் புத்தி வந்துச்சு, ஐயோ இவங்க இந்த காரியத்துக்கு ஒவ்வொரு நாளும் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா, என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நேரடியாக பார்த்து ஏதாவது பாஸ் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்களா? முதல்ல அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் மனது கொண்டு வந்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. சில இடத்துல இந்த காரியத்தை மறந்துடும்னு சொன்னால் உடனே அப்பயே ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. ஆமாம். சொல்லுங்க, புரியுது? ஒருவேளை நீங்கள் கூட யாராவது ஜெபம் பண்ண சொல்லி அப்படியே ஜெபம் போவாங்க, அப்படியே ஜெபம் பண்ணான்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வந்து இந்த காரியத்தை பாஸ்டர் இந்த காரியம் ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறப்போ, நான் உங்கள்கிட்ட வந்து யாராவது உங்கள் உறவினர்களோ, உங்கள் நண்பர்களோ, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னால், வாங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, எனக்காக இவங்க பாருங்கள் ஆண்டவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க, நிச்சயமாக எனக்கு இந்த காரியம் கை கூடி வரும். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எதுக்காக நம்ம சொல்கிறாங்க? உங்களை நம்பி தாங்க அந்த ஜெப குறிப்பை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்கிட்ட நீங்கள் ஜெப குறிப்பை சொல்லுங்கள், எதுக்காக சொல்கிறீங்க? நம்புறீங்களா இல்லையா? பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்புறீங்க. அப்போ அதுக்கு நான் பாத்திரவானா இருக்கணும். உங்கள்கிட்ட யாராவது திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு காரியம் சொன்னால் கூட கண்டிப்பாக சொல்கிறேன், உடனே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் அன்றைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது அவர்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? தூங்க வேண்டும். கொஞ்சம் ரீகால் பண்ணணும், இன்றைக்கி யாரெல்லாம் ஜெபம் பண்ணி. இப்போ எங்களுக்கு நிறையா பேர் சொல்கிறதுனால உட்காந்து யோசிக்கணும்.
இவங்க என்ன சொன்னாங்க, ஃபோன் கால் என்னென்ன ஃபோன் கால் வந்துச்சு இன்றைக்கி, யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்க பேசுனாங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்க. நான் உடனே அதெல்லாம் மனதுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்துக்காகலாம் ஜெபம். அதே போல் உங்கள்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது இல்லை. மருத்துவ உலகத்தை எடுத்துங்க, மருத்துவத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, உணவு மேலே மக்கள் நம்பிக்கை இல்லை. என்னதான் சாப்பிட்டாலும் எல்லாத்திலையும் கெமிக்கல் அது இதுன்றாயா, சாப்பாட்டை சாப்பிட முடியல. எந்த சாப்பாட்டையும் நீங்கள் மக்களுக்கு ஒரு விதம் பயமாக தான் இருக்குது. சட்டத்தையும் நம்ப முடியல, அரசியலும் நம்ப முடியல. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்பிக்கை துரோகங்கள், நம்பிக்கை இழக்கக்கூடிய காரியம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவத்திலேயே அப்படிப்பட்ட காரியம் நடந்து விட கூடாது. உங்கள்கிட்ட யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் உடனே ஜெபம் பண்ணி பாருங்கள். சிலதை கும்பல் நிறையா இருக்கும்போது டைம் இல்லைன்னா கொஞ்சம் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ டைம் உங்கள்கிட்ட இது நேரம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்போயே என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். ஆமென். புரியுதா? ஜெபிக்க மறவாதிருங்கள். யாராவது ஒரு காரியம் சொன்னாங்கன்னா ஜெபம் பண்ண மறவாதீங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் கூட சில பேர் ஜெப ப்ரேயர் பாயிண்ட்டை அனுப்புவாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்க? சகோதரி பிரியாலாம் ரெகுலராக அதை அனுப்புவாங்க பாருங்கள். டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை அதுக்காக பண்ணிடுறது. என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியுமோ, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட் நேரடியாக சொல்ல முடியல, வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று சிங்கம் புலியெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை அப்படி நீங்கள் இது அர்ஜென்ட் ப்ரேயர்னால் நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ அல்ல டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்கள் டைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இங்கே இருக்கிற எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் இந்த நாள் நீங்கள் இந்த ஊழியத்துக்காகவும் தினமும் கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கிறேன், இந்த ஊழியத்தை ஜெபிக்க தினந்தோறும் இந்த ஊழியத்தை ஜெபிக்க மறவாதிருங்கள். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் நினைக்கிற ஒரு நிமிஷமாவது ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள். இந்த சபை ஏஎஃப்டி சேலம் சபையை நினைவு கூறுங்கள், ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். ஆமென். ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடந்து வருதான் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுறீங்க. அதனால தான் தேவன் இந்த ஊழியத்தை அழகாக சூப்பராக பெஸ்ட்டாக கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு கொண்டு வருகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தெல்லாம் நாங்கள் இந்த ஊழியத்தில் ஃபீல் பண்ணுறோம், அதை உணர்கிறோம், அதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் இந்த ஊழியத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி கொஞ்சம் நிறையா அட்வான்ஸாக போகிறதுனால இப்போ பண்ணுறதெல்லாம் டெக்னாலஜி கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் இதை வச்சாவது ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ்லாம் ஒரு சிலர் மட்டும்தான் பார்க்குறீங்க. சொல்லப்போனால் கரெக்டாக அந்த ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் மட்டும்தான் பார்க்குறேன், மற்ற யாரும் பார்க்குறது இல்லை. உண்மைதான். உங்கள் நேரில் வந்து பார்க்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி கேட்டால் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இனிமேலாவது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் டெய்லியும் கொஞ்சம் நம்முடைய நியூஸை பாருங்கள், செய்தியை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறது தெரியுங்க, இதெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இப்போல்லாம் பாருங்கள், இந்த முறையில் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த உலகம் வந்து இந்த லெவலில் போயிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்செல்லாம் சபையின் காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ நம்ம பண்ணுவோம், அந்த டெக்னாலஜி கரெக்டாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் பண்ணுங்கள், அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதே போல் ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிக்கிற நீங்கள் இந்த ஊழியங்கள் வளரவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இப்போ இவ்வளோ காரியங்கள் சொன்னேன், இதெல்லாம் உங்கள் மனதில் எல்லா காரியங்களும் இல்லை என்று சொன்னால் கூட ஏதாவது நான் சொன்னது ஏதாவது 1, 2வது மனசில் இருக்குதுங்களா? மனசில் இருக்குதா? அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், தீர்மானம் எடுத்து பாருங்கள். அது ரொம்ப மிகுந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சபைக்கு வரும்போதெல்லாம் நீ தீர்மானம் எடுக்கும்போது அது தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சபைக்கு வரும்போதெல்லாம் தேவன் உங்களோடு பேசுகிறார். வாரம் வரும்போதெல்லாம் கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 1 மணி நேரமும் பேசுகிற வார்த்தைகள் மனதில் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். ஆமென். சில இடத்துல காலையில் வந்தோடனே கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கும், கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் 1/4 மணி நேரம் வெளியே போயிருப்பீங்க.
அவர் தூக்க முழிச்ச பிற்பாடு திடீர்னு வருவீங்க. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். தெரியும் அல்லவா? பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ நேரம் இருக்கிறீங்கன்னு. சில பேருக்கு என் கூட வார்த்தைக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அந்த மோடு ரொம்ப லேட் ஆகிடுது. அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்து உட்காரணும் பாருங்க. அப்போ தான் சில பேர்லாம் கடைசி முடிய போகிற இடத்துல தான் அப்போ தான் கண்ணை தேய்ச்சிட்டு பார்ப்பாங்க வந்து. ரைட் சரி பரவாயில்ல, அதுக்குன்னு இல்லை பரவாயில்லன்னு சொன்ன அதுக்குன்னு கடைசியில் வந்து நிற்கக்கூடாது. நான் வந்து என்னென்னா எப்போதுமே பாருங்கள் என்னையை போல் ஆகுங்கன்னு சொல்லுவேன். எந்த ஒரு மெசேஜும் கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக கவனிப்பேன். ஷார்ப்பாக அது எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்கும் பாருங்கள். எதுவுமே கோட்டை விட மாட்டேன். அப்படி கோட்டை விட்டால் கூட திரும்ப என்ன பண்ணுவோன்னா, இப்போ யூடியூப்பில் விடுற மாதிரி திரும்ப என்ன பண்ணுவோன்னா முன்னாடி போயிட்டு கேட்க ஆரம்பிப்பேன், பார்க்க ஆரம்பிப்பேன். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐயா அந்த ஒரு வார்த்தை நமக்கு தேவை, அந்த ஒரு வார்த்தை நமக்கு அவசியம். அந்த வார்த்தை கேட்காம போயிட்டால் ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப உள்ளே போய் கேட்போம் பாருங்க. புக்கு படிக்கும் போது விட்ட கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பேன் பாருங்க. படிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு மைண்டு வேற எங்கேயாவது போயிடும். சுதாரிச்சு சேச்சா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போவோம். பார்த்து பைபிள் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் கவனம் பாட்டுக்கு அதாவது ஒரு காரியம் படிக்கிறீங்கன்னா அந்த காரியத்துக்குள்ள மைண்டு போயிடும். ஆனால் உங்கள் வாய் மட்டும் என்ன பண்ணி கீழே படிச்சுட்டே போகும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிற்பாடு அடே என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து நம்ம பாட்டுக்கு இதை படிச்சிருக்கோம், மைண்டெல்லாம் வேற எங்கேயும் போயிடுச்சு, சேச்சா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி. அந்த மாதிரிலாம் போய் உங்களுக்கு நடந்திருக்குதா? நம்ம என்ன இவ்வளோ நேரம் படிச்சுட்டு போதுன்னு சொல்லி போயிடாதீங்க. திரும்ப உங்கள் மைண்டை திரும்ப கூட்டி வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி. அப்படின்னா உனக்கு வலிக்குதுன்னு சொல்லி என் மைண்டுக்கு நான் என்னை பார்த்து சொல்லுவேன். இதை விட உனக்கு வேற என்ன வேலை? நீ போய் படிச்சிருக்கும்போது வேற எங்கேயும் ஸ்கிப் ஆகி வேற எங்கேயும் நினைக்க ஆரம்பிச்சிட்ட, யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்போ தான் ஏதாவது காதில் அந்த சத்தம் உடனே அதுக்கு ஓடி போயிடுவோம், மைண்டு அதுக்கு ஓடி போயிடுறது. அதனால் திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் வந்து. ஆகவே நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப ரிவைன் பண்ணி இந்த நேரத்தில் ரிவைன் பண்ணலாம் போட்டு இருக்க திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். நானும் உங்களை போல தான், நீங்களும் என்னை போல ஒரு மனுஷன்தான். நீ உட்காந்துருக்கும் போது இந்த அளவுக்கு உள் வாங்க முடியும்னு தெரியும். நான் சொல்கிறேன் 1 மணி நேரம் மெசேஜ் உள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு 5 நிமிஷம் மெசேஜாவது உள்ளே போயிருக்குதா, ஒரு 10 நிமிஷம் மெசேஜாவது உள்ளே போயிருக்குதா, அந்த டைமில் கூட கர்த்தர் உங்களை பேசியிருக்கிறாரா? நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அதில் நீங்கள் தீர்மானத்தை எடுத்து பாருங்கள், அது உங்கள் நல்வாழ்வை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே தானியேல் அவர் டீமோடு நல்ல தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. தேவன் அவங்க அந்த பெரிய பெரிய காரியத்தை பண்ணுறாரு. ஆச்சரியமான ஒரு வாசலை திறக்கிறார் பாருங்க. 9ஆம் வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஒரு வசனம் படிங்க, 21 நீதிமொழிகள் 21:1. நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது தேவன் செய்கிற ஒரு காரியம், பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார் என்பது மட்டுமல்ல. 21:1 நீதிமொழிகள் ஒரு சொல்றாரு, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. ஆமென். ராஜாவின் கையில் இருக்கிறது. கவனிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் திருப்பி விடுவார். நீங்க நல்ல தீர்மானத்தை எடுத்து பாருங்க. உங்களுக்காக யாரெல்லாம் செய்ய முடியாதவங்களுக்கு அதெல்லாம் கர்த்தர் திருப்புவார். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல இருக்குது. அப்புறம் படிங்க, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புவார். யார் திருப்புறது? கர்த்தர் திருப்பி விடுறார். நினைக்கலாம், எங்க இவரெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இவங்கள்ட்ட ஒன்றும் வாங்க முடியாதுங்க, இந்த தலைவர்கிட்ட, இந்த ராஜாட்ட, இந்த அரசியல்வாதி, இந்த ஆள்கிட்ட வந்து எனக்கு தெரியுங்க, அந்த ஆள் கையெழுத்தே போட மாட்டாங்க, மோசமான ஆளுங்க நீங்க நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் திருப்பி விடுவார் வந்து. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் இருதயங்களை திருப்பி விடுகிறார். நீங்க நல்ல தீர்மானங்கள் எடுக்கும்போது, தானியேலை போல, தானியேல் நண்பர்களை போல நல்ல தீர்மானங்கள் எடுக்கும்போது, கர்த்தர் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவங்க அத்தனை பேருடைய இருதயத்தையும் உங்களுக்கு நேராக திருப்பி விடுகிறார். கடினமான ஆட்களை எல்லாம் கனிவான ஆட்களாக மாற்றுகிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த பாபிலோன், இந்த ராஜ்ய நேபுகாத் நேச்சார் பாபிலோன், இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, மோசமானவனுங்க. அவனுங்க வந்து அவங்களுடைய பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்கிற தேவன். ஆமென். புரியுது? ஆகவே நல்ல தீர்மானங்களை எடுங்க.
லேண்டே இல்லாதவங்க லேண்டு வாங்க தீர்மானம் பண்ணுங்க, வீடு கட்ட தீர்மானம் பண்ணுங்க, நல்ல காரியம் கல்யாணமாகாத கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்ணுங்க, குழந்தை பெற்றெடுக்க தீர்மானம் பண்ணுங்க. நல்ல தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல தீர்மானங்கள் எடுக்கும்போது நல்ல வழிகளையும் கர்த்தர் உங்களுக்கு திறக்கும்படி கர்த்தர் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்காக கர்த்தர் இருதயங்களை எல்லாம் திருப்புகிறவர். சில பேர் நமக்கு தெரியாத ஆள் நம்ம பேசிட்டு போய் இல்லைங்க ஏதாவது கஷ்டம் தான் மோசங்கன்னு நினச்சிருப்போம். ஒன்று தெரியுங்களா, யோசேப்பின் நாட்களில் நடந்துச்சு. கர்த்தர் அங்கே ஒரு ராஜா அவனுடைய இருதயத்தை அவனை பாருங்க, அவனுக்கு விதவிதமான சொப்பனத்தில் காமிச்சு அவனை தூங்க விடாம யோசிச்சு பாருங்க. காலையில் கன்ஃபியூஸ் ஆகி என் சொப்பனத்துக்கு அவன் வித்தியாசம் உனக்கு கூட ஒருத்தன் சிறைச்சாலை ஒருத்தர் இருக்கிறான், அவன் சூப்பராக சொல்லக்கூடியவன், அவன் கரெக்டாக பதில் சொல்கிறான் பாருங்க. யோசேப்பு உங்களுக்காக கர்த்தர் அவனை தூங்க உள்ள. இன்னொருத்தர் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை கொல்லவும் யூத ஜனத்தையே கொல்றதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் அன்னைக்கு ராஜாவை, ஏன்னா ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்குது. புரியுதுங்களா? அவர் பார்த்தீங்கன்னா நீ யார் மேலே கை போட பார்க்குற, என் பிள்ளைங்க மேலே கை போட பார்க்குறேன்னு சொல்லி அவனை தூங்க விடாம, அகாஸ்வரி ராஜாவை தூங்க விடாம, அவன் பாருங்க அன்னைக்கு அகாஸ்வரி ராஜாவை தூங்க விடாம அந்த நேரத்தில் வேற எதுவும் செய்ய விடாம அவன் பாருங்க நடவடிக்கைலாம் திரும்பி அவனுடைய புத்தகத்தெல்லாம் திரும்பி பார்க்குறான், ஏடெல்லாம் எடுத்து பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது அடாடாடாடா இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறானே, இவனுக்கு நம்ம உதவி செய்யாமல் போயிட்டு காலையில் அவனுடைய ராஜாவுடைய இருதயம் அவனுக்கு ஏதாவது பண்ணணுமே, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண இருப்பாருங்க. என்ன சொல்கிறேன்னா கவனமாக கேளுங்க, நீங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுக்கும்போது தேவன் அந்த தீர்மானத்துக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு மனிதர்கள் யாராவது உடன்பட்டு இருப்பார்கள் என்றால் அந்த மனிதர்களுடைய இருதயங்களெல்லாம் உங்கள் பக்கம் திருப்ப அவர் தீர்மானம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்றேன், இங்க இடத்துல அடிமையானவன் ஒரு அரசனாக முடியுமா? ஒரு அடிமை தேசத்துல எப்படி முடியும்? சான்ஸே கிடையாதே. நல்ல தீர்மானங்கள் தான் தானியேலை அரசனாக மாற்றியது, பிரதானியாக மாற்றியது. அதே போல தான் பாருங்க, இந்த கடன் வாங்குறத கூட பார்த்தீங்கன்னா கடனே வாங்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம் பண்ணணும். நீ ஏன் கடனில் போய் சிக்கிக்கிறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு கடன் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கடன் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. நம்ம கடன் வாங்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் இருக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் கடன் கொடுக்கிறவர்களாகவே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம தீர்மானம் பண்ணுறது இல்லை, நம்ம எங்கே கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும், வட்டி யார் கம்மியாக கொடுப்பாங்க, வட்டியே எல்லாம் யார் கொடுப்பாங்க, அதை பேசிகிட்டு இருக்கிறோம். அதே போல தான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்கணும், ஊழியம் செய்வதற்கு தீர்மானம் எடுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அதற்கான உதவி தேவன்கிட்ட வர ஆரம்பிக்கும். ஆச்சரியமான உதவிகளெல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது ஆச்சரியமான கதவுகளெல்லாம் உங்களுக்காக திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தரே உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். திரும்ப சொல்கிற மேலோட்டமான தீர்மானம் கிடையாது, இருதயபூர்வமான தீர்மானங்கள். 10ஆம் வசனம் படிக்கிறேன். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகள் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தை புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். பயங்கர சேலஞ்சே பண்ணுறாங்க. 10 நாள் நான் உங்கள்கிட்ட சொல்லல, எண்ணி 10 நாள். போன வாரமே சொன்னேன், நல்ல தீர்மானத்தை எடுத்து பாருங்க. 5ஆம் தேதி இன்னும் வருது, புதன்கிழமை டைம் போட்டோம், ஞாபகம் இருக்குதா? போன வாரம் டைம் சொன்னேன். நீங்கள் நல்ல தீர்மானம் அன்னைக்கு எடுத்துருந்தீங்கன்னா 5ஆம் தேதி, இல்லைன்னா இன்னில ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் வச்சு பாருங்க. சேலஞ்சே பண்ணுறேன், பைபிள் சேலஞ்ச் பண்ண வைக்குது, தானியேல் சேலஞ்ச் பண்ணுறார். அவருக்கு தெரியும் தீர்மானம் எடுத்தது இருதயத்திலிருந்து. அவன் இந்த காரியத்திலே அவர்களை செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் முக கலைய வர ஆரம்பிச்சிருச்சு. பிரதானி பையன் தான், ஏப்பா நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கலாம், வேற மாதிரி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ராஜா என்ன பிடிச்சி போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நடக்காது, சாப்பாடு கொடுத்து பாருங்க, நான் சொல்கிற சாப்பாடு கொடுத்து பாருங்க.
தீர்மானம் கரெக்டாக பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. 10 நாள் ஆன பிற்பாடு அவங்க முகக்கலை சரீரம் புஷ்டியில் தான் மாறுது. ஆமென். நான் சொல்கிறேன், நீ நினைக்கிறீங்களா? உடனே இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பாருங்க பிரதர், தானியேலும் அனனியா அசரியா மிசாவேல் என்பவர்கள் அவர்கள் சைவ சாப்பாட்டை சாப்பிட்டதனாலே தான் அவர்கள் முகக்கலையும் சரீர புஷ்டியாக இருந்தது. ஆகவே நாங்கள் சொல்கிறோம், சைவ சாப்பாடு சாப்பிடுங்கள். ஹலோ, நான் சைவ சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. உடனே இதை வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. சைவம் சாப்பிடலாமா? அது கிறிஸ்தவருக்கு தேவை. அசைவமா? நான் அசைவம் பார்க்க தான் நிற்பேன். கவனமாக கேளுங்க. நான் கேட்குறேன், இவங்க பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டதுனால முகக்கலை வந்துச்சா? தேவ தயவினால் முகக்கலை உண்டானதா? தேவனுடைய தயவு. நம்ம என்ன பண்ணோம்? அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி பண்ண இல்லைங்க, இந்த ஃபேஷியல் பண்ண என் முகம் இப்படி ஆச்சுங்க, இது தடவை அதான் முகம். அப்படி கிடையாது. காட் ஃபேவர், தேவனுடைய தயவு. இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமாம், இதெல்லாம் தயவு உண்டாக ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் லுக்கிங் பெட்டர் அண்ட் ஹெல்த்தியர். ஆமென். பெட்டராகவும் இருக்கிறாங்க, ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் சாப்பாட்டுனால ஒன்றும் இல்லை, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் பார்த்தா டேஞ்சர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் நல்லா இருக்கிறோம். எப்படி நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் சொல்றாரு இல்லையா? தேவன் உங்களோடு இருந்தாருன்னா நீங்க வித்தியாசமா இருப்பதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. 16ஆம் வசனம், ஆகையால் மேல்ஷார் அவர்களை புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசம் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அடிமை தேசத்துல இவங்க விரும்பி இதை சாப்பிட்றாங்க. என்னைக்குமே அடிமைகள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறோம் அதான் சாப்பிட்டாகணும். என்ன சொல்லணும்னா, மலத்தை கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அடிமைனா அப்படிப்பட்ட ஒரு காரியம். வரட்டியை கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அவனுங்க. ஆனால் இங்கே அடிமை தேசத்தில் அவன் விரும்புகிறத சாப்பிட்றான். எப்படி நினைக்கலாம்? ஒரு இடத்துல போய் நம்ம விரும்புகிறத சாப்பிட முடியுங்களா? முடியுங்க. எப்படி? டிசிஷன், இருதயத்தில் எடுத்த தீர்மானங்கள். ஆமென். அது சாப்பாட்டில் எவ்வளோ பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க. தானியேலின் காரியம் சாப்பாட்லேயும் ஜெயமாக தான் நடந்துச்சு. நினைக்கலங்க, சாதா சாப்பாட்டில் போய் கர்த்தர் ஜெயம் கொடு. ஆமாங்க, சாப்பாட்லேயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாருங்க. பைபிளில் ஆரம்பத்திலேருந்து சாப்பாடை பற்றி தான் பேசப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமே சாப்பாட்டில் தான் ஆரம்பித்தார். ஆமென். சாப்பாட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுக்காமல் இருக்கலாம், கர்த்தர் கேர்ஃபுல்லாக இருக்கிறார். அதில் வந்து சாப்பாட்டில் அற்புதம் பண்ணுறார். 17ஆம் வசனம் படிக்கிறேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களும் அறியத்தக்க அறிவுள்ளவனா கர்த்தர் மாற்றினார். இங்க பார்க்கிறோம் சகல. ஆமென். அதுதான் ஞானத்திற்காக தேவனை நீங்கள் நம்பலாம், எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியத்துக்காக தேவனை நம்பலாம், எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்குறோம் எல்லா பாடத்திலும் சகலனா எல்லா சப்ஜெக்ட்லையும் இவங்க வெற்றி. சாப்பாட்டில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் வெற்றி பார்க்குறோம். சகல எழுத்து, சகல ஞானம், சகல அறிவு, சகல சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஆமென். புரியுதுங்களா? இதெல்லாம் யாரு? கர்த்தர் கொடுக்கிறாரு. வந்து 17 திரும்ப படிக்கிறேன். அறியத்தக்க அறிவுள் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். சொல்லப்போனால் கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலையும் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது எல்லாவற்றுக்கும் பேஸ் என்ன? டிசிஷன். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிது. இது எப்படி நடந்துச்சுங்க? இது எப்படி ஆச்சு? இவங்க எடுத்த நல்ல தீர்மானங்கள் தான் படிப்படியான ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போச்சு. வந்து நான் சொல்ல, நீங்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள் உங்களை அப்படியே அடுத்த கட்டம் போய் நிப்பாட்டு. அவ்வளோதான் போதும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுப்பா, உனக்கு இது போதும்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் எடுக்கிற நல்ல ஒரு தீர்மானம் அது லாங், அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். 18 படிக்கிறேன். அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்கள் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். இங்கே என்ன நடக்குது?
எல்லா காரியத்திலும் கர்த்தர் உதவி செய்கிறார். 19 ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ என்னன்னா நேர்முக தேர்வு. யார்கிட்ட? டைரக்ட் த்ரூ கிங், ராஜாட்டையே நேராக முதலமைச்சரை கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற எங்க பக்கத்தில் அந்த மந்திரி இந்த மந்திரி டைரக்டாகவே இன்டர்வியூ பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா 20 படிக்கிறேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா ராஜா இவங்களை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பர்சனல் செக்ரட்டரியாகவே ராஜா இவங்களை வச்சுக்கிட்டா இருப்பாருங்க. ஆமேன். இவங்க பிரில்லியண்டாக இருக்கு. இவங்களை போல ஆளை பார்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் தலைவர்கள் மினிஸ்டர்னு எடுத்துக்கிட்டாலே மினிஸ்டர் கூட இருக்கிறனாலுமே சாலை சப்பட்டையாக இருக்காது. பிரில்லியன்ட் ஆட்களாக இருப்பானுங்க. கூட இருக்கிற அவங்களுடைய தனிப்பிரிவு ஆட்கள்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருமே பயங்கர மூலக்காரனாக இருப்பான். அவங்க தான் பாருங்கள் டக்கு டக்குன்னு அமைச்சர்களுக்கு பல காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, அப்படி சூப்பராக பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க பின்னாடி இருந்து இயக்குகின்ற பிரில்லியண்ட்டான தனிப்பிரிவு ஆட்கள். அந்த இடத்துல இந்த நேபுகாத்நேச்சார் இவனுங்க 10 மடங்கு எல்லாரும் பார்க்கணும், 10 இவங்க வெளியே விட்டுறாதரா, இந்த செல்லத்தை நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையும் ராஜா தான் கூடிய வைக்க ஆரம்பிச்சுட்டான். இவனை விட்டுறாத, இவனை விட முடியாது. அந்த அளவுக்கு பிரில்லியன், அந்த அளவுக்கு ஞானம், அந்த அளவுக்கு சாமர்த்தியம், அந்த அளவுக்கு 10 மடங்கு. ஒண்ணு அடிமைகளாக போனவர்கள் கர்த்தரை ஆராதித்தார், நம்பி ஆராதித்தாங்க. அதனால எல்லா காரியத்திலும் வெற்றி பெற ஆரம்பிச்சாங்க. தானியேலின் காரியம் எப்படி ஜெயம்? கர்த்தரை நம்பி டிசிஷன். கர்த்தர் இருக்கிறாருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. அதுதான் படிச்சோம் இல்லையா? அடுத்து 21 கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. இந்த புஸ்தகம் இந்த தானியேல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அதி முக்கியமான ஒரு காரியம், நல்ல தீர்மானங்களை எடுக்கிற ஒரு மனிதன் தான் தானியேல். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு போராட்டத்துக்குள்ள ஒன்று நிற்போம். என்ன போராட்டம் தெரியுங்களா? கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, நல்லதா கெட்டதா. இங்கே ஏதேன் தோட்டத்திலேருந்தே ஆரம்பமானது டிசிஷன். கர்த்தர் வச்சுட்டார், எப்பா ஜீவ விருட்சத்தை வச்சுக்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய ஆசை என்ன? நீ ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடக்கூடாது என்பது தான். ஆனால் ஆதாம் தேவன் பக்கம் நிற்காம போயிட்டார், மிகப்பெரிய விளைவு சந்திச்சார். ஆனால் தானியேல் அப்படி இல்லை, தேவன் பக்கமாக நின்று சரியான தீர்மானங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நமக்கு வரக்கூடிய போராட்டம் எப்போதுமே தினந்தோறும் போராட்டத்தை சந்திக்கிறோம். என்ன போராட்டம்? நம்ம வீட்டில் நம்ம அக்கம் பக்கத்துலேருந்து போடுற சண்டை பிரச்சனை அது கிடையாது. நல்ல இதை தேர்ந்தெடுக்கலாமா, இதை தேர்ந்தெடுக்கக்கூடாதா என்ற அந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் எடுங்கள். நீங்கள் ஜெயம் எடுக்கும்போது நல்ல தீர்மானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் சொல்ல தேவ தயவு உண்டாக ஆரம்பிக்கும், தேவனுடைய உதவி வர ஆரம்பிக்கும். படிப்படியாக நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டுமல்ல, எல்லார காட்டிலும் நீங்கள் ஞானம், திறமை, சாமர்த்தியம் எல்லா காரியத்திலும் 10 மடங்கு அதிகமாக உங்கள்கிட்ட இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏன் சொல்லு வழிகள் எல்லாம்? நம்ம வழிகள்லாம் வேற ஏதாவது சினிமா பாட்டு போகிறது, சினிமா பாட்டு போட்டு கேட்டுட்டு போனால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ பாஸ்டா இருக்கிறது பக்கத்தில் இருந்து கேட்கறதுக்கு. வழிகளிலெல்லாம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். புரியுதுங்களா? தீர்மானம் பண்ணுறது கிடையாது. கேட்டால் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கேட்குறது என்ன வந்துட போகுது? நான் சொல்ல தப்பு கிடையாது தான். கேட்டால் என்ன வந்துட போகுது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் அதுக்கு எதிரி இல்லை. ஆனால் டிசிஷன் எடுக்கணும்.
இது தேவை. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு சொல்லியிருக்கிறாரே, அவர் நினைக்கணுமா இல்லை வேற ஏதாவது நினைக்கணுமா என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைச்சு பாருங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் அசாத்தியமான ஒரு வழிவாசல்கள் திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அதுதான் பாருங்க, வாலிப வயதில் கர்த்தரை சேவிப்பது விருதாவான ஒரு காரியம் கிடையாது. எதுவுமே நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிற காரியங்களுக்கு, எதுவுமே கர்த்தரை நம்புகிற காரியங்கள் எதுவும் வீணாக போகாது. எந்த ஒரு காரியமும் கர்த்தரை நம்பி எந்த ஒரு காரியத்தை இறங்கி பாருங்க, கர்த்தரை பார்ப்பார். பாரு மகனே, நீ என் பேரை சொல்லி இறங்கி இருக்கிறல பாரு, இப்போ நான் என் நாமத்தின் ஆட்டத்தை நீ பார்க்க போற, என் நாமத்தின் அற்புதத்தை பார்க்க போறேன், நாமத்தின் அதிசயத்தை நீங்க பார்க்க போகுது. ஆகதான் உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நம்பி பாருங்க. 10 மடங்கு மட்டும் இல்லை, 1000 மடங்கும் உங்களை அதிகம் பார்க்குவார். ஆமென். இன்னைக்கெல்லாம் 10 மடங்கு மட்டும் இல்லைங்க, அவர்கிட்ட ஏராளமான மடங்கு இருக்குது. அதாவது இப்போ இந்த அந்த டைமில் 10 பேர் பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. 10 பேரை மேலே கர்த்தர் தானியேலை நிப்பாட்டினார். இன்னைக்கு உலகத்தில் 1000 மக்கள் இருக்கலாம். இப்போ எனக்கு 1000 மடங்கு பலன் தேவை. கர்த்தர் அதுக்கு மேலே கர்த்தர் உங்களை நிப்பாட்ட ஆரம்பிப்பார். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, நீங்கள் பிரில்லியன்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? சாமர்த்தியவான்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல டிசிஷன், நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு எல்லார காட்டிலும் மேலே உங்களை டாப்பில் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமென். ஷேர் மார்க்கெட் டக்குன்னு மேலே போகாமடியே படிப்படியாக போய் டக்குன்னு மேலே வந்து நிற்கிற மாதிரி, நினச்சே பார்க்கலப்பா இப்படி வந்து நின்றுக்குதுப்பான்ற மாதிரி அப்படியே தூக்கி கீழே இருந்தவங்களை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு மேலே கொண்டு வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிடும். எது ஹையஸ்ட்டுக்கு மேலே நீ இருக்கணும்ப்பா, அதான் நான் உனக்கு கொடுக்குன்ற பரிசு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பாபிலோன் தேசம் ஆலயம் அங்கு இல்லை, ஆசாரியர்கள் அங்கு இல்லை, தீர்க்கதரிசிகள் அங்கு இல்லை, அங்கு எந்த ஒரு சடங்கும் எந்த ஒரு காரியமும் அங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தானியேல் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இழக்கல. அங்கேயும் கர்த்தர் இங்கே கூட தான் இருக்கிறார் என்ற எண்ணம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒன்றும் மறந்துடாதீங்க, தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனா நல்ல டிசிஷன், நல்ல தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் எடுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு டிசிஷன் போராட்டம் இருக்கும், தீர்மானம் போராட்டம் இருக்கும். இந்த வழியில் போகலாமா, இந்த வழியில் போகக்கூடாதா என்ற தீர்மானம் இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணணும், நான் கர்த்தர் பக்கம் தான் நிற்க போகிறேன். ஆமென். யோசுவா கேட்டார், நானும் என் வீட்டார் முதல் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் எந்த பக்கம்? நீங்கள் எகிப்தில் இருந்த அந்த தெய்வத்தை சேவிக்க போகிறீங்களா, இல்லை கானானுக்கு அப்புறத்தில் இருந்த அந்த தெய்வத்தை சேவிக்க போகிறீங்களா கேள்வி கேட்கிறார். நாங்களோ நானும் என் வீட்டார் முன்னல் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தேவன் பக்கம் நின்று ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா, இது உலகத்தின் பக்கம் நின்று பிசாசின் பக்கம் நின்று அவர்களுடைய காரியத்தோடு மிங்கிளாகி போகிறீர்களா? தேவன் பக்கம் நின்று தீர்மானம் எடுத்து பாருங்க. தானியேலுக்கு எப்படி பிரதானிகளுடைய கண்களெல்லாம் தயவு கிடைக்கும்படி பண்ணினாரோ, தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் யார் யாரெல்லாம் ஆகலை முடியல அப்படிப்பட்டவங்க காரியங்களாம் கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். எழுந்து நிற்போம், அடுத்த வாரத்தில் தொடருவோம். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் அந்த தீர்மானத்தை எடுங்க. இன்னைக்கு கூட சில போராட்டங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம், நேற்று போராட்டத்தை சந்திச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பாருங்க. இந்த ஆராதனை டைமில் தீர்மானம் ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தாலே சர்ச்சுக்கு போகலாமா இல்லை அங்கே போகலாமா? நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, சில பேர் நீங்கள் விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்லணும், என் தேவனை ஆராதிப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். முடிவு பண்ணணுங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய பரிசுத்தமாய் ஆசரிக்கின்ற ஒரு ஓய்வு நாள். அந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோன்னா, இல்லை ஊர் உலகத்தோட கும்மால் அடிக்க போகிறோன்னா, ஊர் சுத்த போகிறோன்னா, இல்லை நேரத்தை வீணாக்க போகிறோன்னா, நீ தீர்மானம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற விசுவாசிகள்
நல்ல தீர்மானத்தை எடுக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த காரியத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற நீங்கள் தேவன் பக்கம் இருக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்க ஆரம்பியுங்கள். எல்லா தீர்மானத்திலும் இது தேவனுக்கு பிடிக்குமா, அப்போனா நானும் இந்த தீர்மானத்தை எடுத்துடுவேன். இது தேவனுக்கு பிடிக்காதா, எனக்கு அந்த காரியம் எனக்கு வேணவே வேண்டாம். ஆமென். கண்களை மூடி நீ கர்த்தர் உங்களோட பேசின காரியத்தை எண்ணி ஏதாவது உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் உணர்த்தி இருப்பார் என்றால், ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்க போகிறேன் ஆண்டவரே. நீ கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்கள் எந்த காரியத்தை குறித்து உங்களோட பேசினார்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவங்களை நடத்தியிருப்பார். மகளே மகனே, இது உனக்கு தான், இது உன் நல்வாழ்வுக்காக தான் என் பிள்ளையை கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த காரியத்தில் தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இனிமேல் இவ்வளோ நாள் நான் ஏனோ தானே என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அப்படி இல்லை ஆண்டவரே. என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைப்பேன் ஆண்டவரே. நீர் என் பாதைகளை செவைப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் தானியேல், சாத்ராக், ஆஷேக், ஆபேத்நேகோ போல, மேஷாக், ஆபேத்நேகோ போல நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறோம் ஆண்டவர். உங்கள் பக்கம் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பினகாசை போல நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ, யோசுவாவை போல நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினபடியா, எங்கள் கண்களை திறந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் புஸ்தகத்திலிருந்து தானியேல் எடுத்த நல்ல தீர்மானங்கள், அடிமை தேசத்திலும் ஒரு மனிதன் அரசனாக முடியுமா, அடிமை தேசத்திலே ஒரு மனிதன் தன் விருப்பமான சாப்பாட்டை சாப்பிட முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் கேட்கும்போது அது முடியும் என்பதற்கு தானியேல் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆண்டவரே. காரணம் என்னவென்றால், தானியேல் உம் பக்கம் நின்னாரே, நீர் என்ன விரும்புகிறீரோ அதை தன் விருப்பமாக மாற்றினாரே. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் வாழ்விலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது என்று சொல்லி வாழ்ந்தாரே. அப்பா, நாங்களும் இந்த பூமியில உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே எங்கள் வாழ்க்கையில, என் வாழ்விலே செய்யப்படுவதாக தகப்பனே. நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது எங்க வாழ்க்கையில பிடிப்பதாக தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆளுகை செய்வதாக, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆட்கொள்வதாக தகப்பனே. உம்முடைய காரியத்திலே உம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருப்பார்களாக. இறுதிய தீர்மானம் என்று சொல்லக்கூடியது அலைகளிக்கிற தீர்மானம் அல்ல, அது ஸ்டெடியான தீர்மானம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. ஏதோ கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்ச நாள் விடுவது கிடையாது. இருதயத்தில் தீர்மானம் எடுக்கும்போது அது நிரந்தர தீர்மானம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த தீர்மானங்களாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கிரியை செய்வதாக ஆண்டவரே. எல்லாருடைய இருதயமும் உங்கள் கையில் இருக்குது ஆண்டவரே. அதை உம்மால் மட்டும் திருப்ப முடியும் ஆண்டவரே. எங்களுடைய தீர்மானங்கள் நீர் திருப்புவதற்கான ஒரு வாய்க்காலாக, சாவியாக அவைகள் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்றைக்கி நேரத்தில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆண்டவரே, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க ஒழுங்காக இருந்தால் இப்படி இருந்திருப்போம், அவங்க ஒழுங்காக இருந்தால் இப்படி ஆயிருந்திருப்போம், இவங்க மட்டும் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்குமே என்றெல்லாம் ஆதங்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போய் வருத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்ன, நல்ல தீர்மானங்களை எடுக்காதமல் போனதுனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பதை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நல்ல தீர்மானங்கள் நம்முடைய சமூகத்தில் எடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கை கொடுப்பதை பார்க்கட்டும். நீங்கள் இன்னைக்கு எடுத்த தீர்மானம் இந்த வாரத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வழிகளை திறப்பதையும், அனுகூலங்கள் உண்டாவதையும், அதிசயங்கள் நடப்பதையும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை காண உதவி செய்வதாக தகப்பனே. கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சமுதாய வாழ்விலே நம்முடைய பிள்ளைகள் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய காரியமும் ஜெயமாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.